நமக்கு டாஸ்க் தான் ராசி இல்லன்னு தெரியுதுல. டாஸ்க்காவது கில் அனுப்ப வேண்டியதானே அவன். தம்பி அவுட்னா அவுட் தான். ஆ. எட்ஜ்ல பட்டுச்சோ, சைடுல பட்டுச்சோ. சீன் செக் அடிக்காது அவனுக்கு. அவனும் பேட் ஃபார்ம்ல தான் இருக்கானுங்க. மேட்ச்ல அடிக்கிறான்டா. ஓகேயா? ஒரு மேட்ச்ல 100 அடிச்சிட்டு ஓகேயா? அடுத்த மேட்ச்ல அடிக்கலாம் வச்சுக்காது. அதுக்கு தான் ஷார்ட் பாலே போட்டுக்கிறாங்களே. அந்த பால்லையாடா அவுட் போய் திருப்பி அடிச்சுப்பான். சாண்டர் ஒழுங்கா போடலனா தான் ஆச்சரியம். ஒழுங்கா ஆச்சரியம். கேஎல் ராகுல் மைண்ட் வாய்ஸ் லாங் ஹேர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நம்பர் 7 6 அடிச்சு முடிச்சான். அடுத்த மேட்ச் கண்டிப்பா இருப்பானு. விக்கெட்ட வந்து பிலிப்ஸ் வந்து கேட்ச் பிடிச்சான். கேட்ச் பிடிச்ச உடனே அவன் அக்கவுண்ட்ல போயிட்டு இந்த தற்குறிங்க இருக்கிறானுங்க பாரு. அவ்வளோ இது கோழியும் ஃபாதரு கோழி இது கோழி அது. ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரா. இங்கிலாந்து விசஸ் நியூசிலாந்து மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கீங்க. வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். டாஸை ஃபர்ஸ்ட் சார்னர் ஜெயிச்சாரு. ஜெயிச்ச உடனே நான் பேட்டிங் எடுப்பான்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்துட்டான். 13 consecutive toss lost by ரோஹித் சர்மா. 13 டாஸ் இது வரைக்கும் தோத்துக்கிறான் ரோஹித் சர்மா. ஓகே, நமக்கு டாஸ்க் தான் ராசி இல்லன்னு தெரியுதுல. டாஸ்க்காவது கில் அனுப்ப வேண்டியதானே அவன். எனக்கும் டாஸ்க் ராசி இல்லை, நீ போயிட்டு பண்ணிக்கலாம். அதுவும் சொல்லலாம் அவன். சரி ஓகே, ஓப்பனிங்கா இறங்கின ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் அக்ஷர் பட்டேல் வேற லெவல் நாக்கு. செம்மையா இருந்தாங்க. ஏன்டா அக்ஷர் பட்டேல் ஸ்ரேயஸ் ஐயர் ஓப்பனிங்கா நினைக்கிறீங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 பேர் ஒண்ணுமே ஆடலையடா. அதுவும் சர்மா இல்லனா சர்மாக்கு அது பேட் எட்ஜ்ல தான் பட்டுச்சு. எதெல்லாம் பண்ணா அவுட்னா அவுட் தான். எட்ஜ்ல பட்டுச்சோ, சைடுல பட்டுச்சோ, அவுட்னா அவுட் தான். இல்ல சொல்ல ஒடே நீங்க போயிட்டு உட்கார்ந்தா இது பண்ணாதீங்க. ஏதோ ஒரு டைம் ரேர் ஷாட் சீன் செக் அடிக்காது அவனுக்கு. அவனும் பேட் ஃபார்ம்ல தான் இருக்கானுங்க. கில்லு மட்டும் தான் இப்போதைக்கு ஓரளவுக்கு ஃபார்ம்ல இருக்குது. அவங்க 3 பேர்ல கோலியும் ரோஹித்லாம் இன்னும் ஃபார்முக்கு வரல. அதான் உண்மை. கோலி வந்து போன மேட்ச் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. ஆனா இந்த மேட்ச்ல ஃபார்ம்ல இல்ல. பழைய கோலி பார்த்த மாதிரிலாம் எனக்கு தோணலப்பா. அவன் எதுவும் தட்டு தடுமாறி தான் செஞ்சுரி அடிச்சான். ஒரு நிமிஷம் என்ன, இந்த டிபேட்டுக்கே நான் வரேன். 90 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒருத்தர் செஞ்சுரி அடிச்சா அது உங்களுக்கு நல்ல பேட்ச் இல்ல. அருண், நீ வந்து கோலி பழைய இதெல்லாம் போய் எடுத்து பாரு. நான் உன்கிட்ட கேட்ட கேள்வி 90 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒருத்தர் செஞ்சுரி அடிச்சா அது நல்ல கேம் இல்லையா? அவன் எப்படின்னா அவன் செஞ்சுரி அடிக்கும் போது எத்தனை பால் அடிச்சான் சொல்லு? கரெக்டா 113 பால். 90 ஸ்ட்ரைக் ரேட்னா ஓடிய கிரிக்கெட்ல 90 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். கோலி எல்லாம் மினிமம் 100 ஆடுவான்டா. அவன் 100 பால் 100 அடிச்சுட்டு போறான்டா. அது இல்லாம அவன் செஞ்சுரி அடிச்சானா மினிமம் ஒரு 10 4 2 6 இருக்கும். இந்த டைம் எத்தனை இருந்துச்சு? ஒரு நிமிஷம் இரு. துபாயில அந்த மேட்ச் மொத்தம் நீ எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, 6ஏ அவ்வளவா வரல. ஏன்னா கிரவுண்டோட ஆவரேஜ் பெருசு. சரி ஓகே, இந்த மேட்ச் முடிஞ்சு போச்சு. இந்த மேட்ச்ல அவன் ஒன்றும் பண்ணல. ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் அண்ணா பண்றா நிறைய சொன்னான். ப்ரிவியூலே சொன்னான் ஸ்ரேயஸ் ஐயர் எனக்கு நிறைய சொல்ல அருண் சொன்னான். செஞ்சுரி அடிப்பான்னு சொன்னான். பட் ஆனா மிஸ் பண்ணிட்டான். ஆனா செம்ம நாக்கு. நிறைய ஸ்ரேயஸ் ஐயர் பிடிக்கும்னு சொன்னான் ப்ரிவியூல. ஸ்ரேயஸ் எல்லா மேட்ச்ல அடிக்கிறான்டா. ஒரு மேட்ச்ல 100 அடிச்சிட்டு ஓகேயா? அடுத்த மேட்ச்ல அடிக்கலாம் வச்சுக்காது. அது வேஸ்ட். எல்லா மேட்ச்ல அடிக்கிறான். அதான் பிளேயர். கண்டினியூஸா அடிச்சுக்கிறான் பாத்தியா ஸ்ரேயஸ் ஐயர். உண்மையா செம்ம ஃபார்ம்ல இருக்கான். அதுவும் ஒரு எத்தனை ஓவர் ஞாபகம் இல்ல. அந்த சாரி ரோர்கே அவன் பால் போட வந்த உடனே பேட்டை மாத்திட்டு அவன் 4th பால்ல விட்டாம ஒரு 6 ஸ்ட்ரெயிட்ல. பேட்டை மாத்தி, ஏன்னா அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட்டா வச்சிருந்தான் பேட்டு ஸ்பின்னுக்கோசரம். பாட்டம் வெயிட்டா இருக்கணும்னு. ஃபாஸ்ட் பவுலிங் வந்தோடனே லைட் வெயிட் எடுத்துக்கினா போட்டான். ஆனா நல்லா இருந்துச்சு அவன் நாக்கு. ஆனா என்ன ஷார்ட் பால் உனக்கு தான் ஷார்ட் பாலே போட்டுக்கிறாங்களே. அந்த பால்லையாடா அவுட் போய் திரும்ப அது ஒண்ணு. அவன் வந்து போட்ட ஷார்ட் பால்ல ஒரு பால் தான் அவுட் ஆயிருக்கான். பட் மத்த பால்லாம் 6 அடிச்சிருக்கான். அதெல்லாம் நீ பாத்தியா? 4ல அடிச்சிருக்கான். இல்லடா, அது கரெக்ட் தான். அந்த பால் தட்டிட்டு போயிருக்கலாம். ஏன்னா எல்லா பாலும் தட்டிட்டு கரெக்டா ஷார்ட் பால்லாம் கிளீனா தான் ஆடினான். அந்த ஒரு பால் தான் மிஸ் பண்ணிட்டான். ஏன்னா ஈஸி செஞ்சுரி நேத்து வந்து. ஆமா, என்னடா அவன் மட்டும் நின்று தாச்சிக்கவே செஞ்சுரி 150 அடிச்சிருப்பான். நல்ல ஃபார்ம்ல ரன் நிறைய இருந்துச்சு. ரன் நல்லா இருந்துச்சு. அவங்க பக்கம் ஸ்பின்னர் வேற ஃபார்ம்ல இல்ல. பிரேஸ்வெல் எல்லாம் புடிச்சு கழட்டிட்டாங்க நேத்து. சாண்டர் மாத்தலனா உண்மையா சொல்லணும். சாண்டர் செமையா போறான். சாண்டர்லாம் என்னடா பேசுற? இல்ல இந்த பிட்ச்ல சாண்டர் ஒழுங்கா போடலனா தான் ஆச்சரியம். ஒழுங்கா ஆச்சரியம் இல்ல அது. அக்ஷர் பட்டேல் இப்போ அக்ஷர் பட்டேல் எதுக்கு 4th அனுப்புறாங்க? லெஃப்ட் ஹேண்டர் வேணும்ன்றதுக்காக. லெஃப்ட் ஹேண்டர் வேணும், விக்கெட் விழுந்துச்சுன்னா அடிச்சு ஆடணுன்றதுக்காக தான் நான் அனுப்புது.
ஓகேவா? ஆமா. ஆனா, அவன் மக்கான்னு டொக்கான்னுக்குறான். அதுக்கு கேஎல் ராகுலே அடி பண்ணிடுறா. கேஎல் ராகுல் நல்லா ஆடுவான்டா. எனக்கு என்னவோ தெரியல. கேஎல் ராகுல் வந்து ஃபுட்பால் மாதிரி யூஸ் பண்றாங்க. தம்பி ஓப்பனிங் போடா போடும், மிடில் ஆடுற ஆட்டா ஆடணும், இல்ல லாஸ்ட்ல முடிக்கணும்னா முடிக்கணும். இல்லன்னா இந்த ஒரு வீடியோ மீம் வெளிய பார்த்தேன் நான். வெளிய உட்காரணும்னா உட்காரணும். ஆமா. ஒரு மீம் பார்த்தேன். என்னது கேஎல் ராகுல் மைண்ட் வாய்ஸ், லாங் ஹேர், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், நம்பர் 7, 6 அடிச்சு முடிச்சா அடுத்த மேட்ச் கண்டிப்பா இருப்பானான்னு தெரியல. அந்த மாதிரி தான் இருக்கு. கேஎல் ராகுல் பேட்டிங் வந்து கேஎல் ராகுல் கிட்ட நான் பெரிய இன்னிங்ஸ் எதிர்பார்த்தேன். பட் ஆனா அவன் வந்த பொசிஷன் சரியில்ல. ஆனா அவரோட ஆவரேஜ் 5ல நல்லா இருக்குண்ணா. ஆமா, அது கரெக்டா 6ல 4ல ஒண்ணுமே இல்லண்ணா. ஏன்னா அவன் இப்போ அவனே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னான். நான் வந்து 6க்கு தான் பேட்டிங் பிராக்டிஸ் பண்ணுகிறேன். ஒரு 30 பால் கிடைச்சா எப்படி அடிக்கணும், இல்ல 30th ஓவருக்கு மேல வந்தா எப்படி அடிக்கணும்ன்றத பிராக்டிஸ் பண்ணுகிறேன்னா. ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ணுவான்னு பார்த்தா அது எக்ஸிக்யூட் பண்ணல அவன். நான் வந்து என்ன தெரியுமா நினைக்கிறேன், கேஎல் ராகுலுக்கு அந்த 30 பால் கொடுத்து அவரோட மெயின் ஸ்லாட், இப்ப விராட் கோலி கூட்டு போய் நீ பினிஷிங்ல போட்டு ஆடுறானா அடிக்க மாட்டாரு. அது அவன் அடிக்க மாட்டான், தெரிஞ்ச விஷயம் தான். அந்த ஆவரேஜ் எடுத்துன்னு போய் ஆடினாதான் ஆடுவாரு. நீ அந்த மாதிரி கேஎல் ராகுல் பர்சன் அவரை தூக்கி நம்ம பினிஷிங்ல போட்டு ஆடுப்பானா அவர் எப்படிப்பா ஆடுவாரு? லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன். சரி, அப்போ அக்ஷர் பட்டேல் அவுட் ஆனே ஏன்ப்பா கேஎல் ராகுல் இருக்கிறீங்க? ஜடேஜா இருக்க வேண்டியதானே லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வேணும்னு. ஏன் அப்ப மட்டும் கேஎல் ராகுல் அனுப்புறீங்க? என்ன மைண்ட் செட்டோ தெரியல. இன்னொன்னு நரேஷ், இது ஒரு இது பத்தியா, கோலி விக்கெட்டை வந்து பிலிப்ஸ் வந்து கேட்ச் பிடிச்சான். கேட்ச் பிடிச்ச உடனே அவன் அக்கௌண்ட்ல போயிட்டு இந்த தற்குறிங்க இருக்கிறானுங்க பாரு. அவ்வளோ இது கோலியும் ஃபாதரு, கோலி இது, கோலி அது, கோலி இது. ஏன்டா டேய் ஒழுங்கா இல்லைன்னா அவன் அக்கௌண்ட்ல போய் திட்டுங்கடா. ஏன்டா இவன் அக்கௌண்ட்ல வந்து திட்டுறீங்க? அது தப்பு தான்டா. இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒழுங்கா ஆள்ல நல்ல பவுலர், நல்ல கேட்ச். அது கேட்ச்ல செம்ம கேட்ச். சொல்ல போனா வச்சுக்கோங்க, அக்கௌண்ட்ல புகழணும். இந்த மாதிரி கேட்ச்ல வாய்ப்பே இல்லை, செம்மையா புகழணும். ஆக்சுவலி நியூசிலாந்து ஃபீல்டிங்கை பத்தி பேச ஆகணும். ஒருத்தனும் பறக்குறானுங்கடா ஃபீல்டிங்ல. நேத்து எல்லாம் ஸ்பைக் ஆயிட்டானுங்க போல. அதுவும் நம்ம கேன் மாமாலாம் நல்லா எகிரி பிடிச்சி பார்த்ததே இல்லடா. அவர்லாம் பறக்குறாங்க. ஜடேஜா கேட்ச் தான் வேற லெவல்ல இருந்துச்சு. ஜடேஜா கேட்ச்ல மாஸ் கேட்ச், வில்லியம்சன் பிடிச்சா பாரு, செம்ம கேட்ச். அதெல்லாம் அதுதான் சும்மா இப்படிதான் பண்ணாரு, டக்குன்னு போய் பிடிச்சிட்டாரு மொத்த கையில. ஹர்திக் பாண்டியா ஒரு கேட்ச் வந்து மிஸ். எங்க பிலிப்ஸ் வந்து பயங்கரமா பறந்தான். அவன் கையில மாட்டல, அது முன்னாடியே பிச்சைச்சு. ஆனா பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு ஒரு பறந்தான். என்னால என்னடா பண்றீங்க? இந்த மாதிரி ஒரு 4 ஃபீல்டர் இந்தியால இருந்தா இந்தியால வேற லெவலா இருக்குடா. 2 ஃபீல்டருக்கே ஓஹோ ஆகாது இந்தியா. 2லாம் இல்ல, 1.5 ஃபீல்டர் தான். ஏன்னா ஜடேஜா 1, கோலி 1/2. ஏன்னா கோலி சம்டைம்ஸ் கேட்ச் விடுவான். ஓகேவா? மத்தபடிலாம் ஒரு மாதிரி ரேர் இல்ல. ஜடேஜா அளவுக்குலாம் கோலியால கேட்ச் பிடிக்க முடியாது. அதான் உண்மை. இந்த அளவுக்கு பெஸ்ட் ஃபீல்டர் வந்து ஜடேஜா தான் இப்போதைக்கு இந்தியன் டீம்ல. ஆனா இங்க 11 பேருமே பறக்குறானுங்கடா. இங்க நியூசிலாந்துல பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா மட்டும்தான் ஃபீல்டிங்ல கொஞ்சம் வீக். அவனும் நல்லா கேட்ச் பிடிச்சான். பட் இருந்தாலும் அவன் பறக்க மாட்டான் பெருசாலாம். மற்றபடி 10 பேரும் பறக்குறவனுங்க தான். நான்லாம் ஷாக் ஆயிட்டேன். அந்த இமேஜ் நான் அப்புறம் போட்டு காட்டுறேன். எல்லாம் 11 பேரும் பறகுறானுங்க. 10 பேரும் பறக்குறானுங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. நல்ல டீம், நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். நம்ம ஹர்திக் பாண்டியா செம்மையா ஃபினிஷ் பண்ணாரு. அதுவும் 49th ஓவர்ல போட்டு பிரிச்சிட்டான். ஹர்திக் பாண்டியா பேட்டிங் சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலே அவன் இருந்தது 47 ரன் தான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கொண்டு போச்சு. என்னடா ரொம்ப கஷ்டப்படும். ஜடேஜா எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஜடேஜா அடிப்பான்னு. ஜடேஜா தான் மிஸ் பண்ணிட்டான். ஜடேஜா மிஸ் பண்ணிட்டான். பட் ஆனா 45 நான் ஜடேஜா கிட்ட 2019 மாதிரி ஒரு நாக்கு எதிர்பார்த்தேன். போய் விட்றா பேட்ட. அந்த நாக்கா நியூசிலாந்து நாக்கா, அந்த நாக்கா நியூசிலாந்து கிட்ட அதே நாக்கு ஆடுவான்னு எதிர்பார்த்தேன். மிஸ் பண்ணிட்டான். இவன் ஹர்திக் பாண்டியா அடிச்ச அந்த 45 ரன் தான் குரூஷியல் ரன். அதனால தான் மேட்சை வின் பண்ணோம். ஓகேவா? அவன் மட்டும் டக் அவுட் ஆகிட்டு இருந்தானா வச்சுக்கா, நியூசிலாந்துக்கு வந்து என்ன 180 தானே ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலான்ட்டு அது மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகிட்டு இருப்பானுங்க. நியூசிலாந்து பேட்டிங் ஆடும்போது நான் வந்து நினைச்சேன், வில்லியம்சன் நிற்கும் போது நினைச்சேன், நான் வந்து எப்ப இருந்தாலும் வந்து லேட் ஆகும், எப்ப இருந்தாலும் வந்து அவுட் ஆக மாட்டேன்னு நினைச்சேன். நான் வின் பண்ணி தான் நினைச்சேன். பட் பாத்தியா வில்லியம்சன் பேட்டிங் பாத்தியா, கடைசி வரைக்கும் போகவே இல்லை. அதுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் மேட் என்ற பவுலிங்கை பத்தி பேசுறோம். அதுவும் ஒரு ஸ்பின் ட்ராக்ல ஆக்சுவலி ஸ்பின்னுக்கு தான் நேற்று அசிஸ்ட் பண்ணிச்சு பிச்சு. ஆனால் அதில் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து 5 விக்கெட் இருக்குது சாதாரணம் இல்லை. அது இந்தியா டீம் மாதிரி ஒரு டீம் கிட்ட செம்மையா போட்டான் பவுலிங். அது 5 விக்கெட்ஸா? ஆமா 5 விக்கெட் தான். நல்லா இருந்துச்சு அவன் பவுலிங் பார்க்க.
அவன் தனியாளா ஆனா சாண்டனர் வந்து செம்ம கேப்டன்சி மீன்ஸ் பவுலிங்ல நான் சொல்றேன். ஏன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து போனா 2 ஸ்பின்னர். 3வது ஸ்பின்னரா ரச்சின் ரவீந்திராவை யூஸ் பண்ணிக்கணும். அது செம்மையா இருந்துச்சு பார்க்க. பட் என்னன்னா அவன் பண்ண ஒரே தப்பு சாண்டனரு. டெவான் கான்வே டிராப் பண்ணிட்டு நீ மிச்சல் எட்டு வந்திருக்க கூடாது. டெவான் கான்வே உள்ள இருந்திருக்கணும். அங்கதான் தப்பு பண்ணிட்டானுங்க. அந்த தப்பால பேட்டிங் வந்தானுங்களா 250 தானே ஈஸியா அடிச்சிடலான்னு வந்தானுங்க. அப்படியே மழை விக்கெட் போக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஒரு பக்கம் என்னன்னா டெவான் கான்வே டிராப் பண்ணதை வந்து நீ சொல்ற வில்லங்க முன்னாடி தான் செஞ்சுரி அடிச்சாரு. டெவான் கான்வே உங்க கிளாஸ் பிளேயர், நான் இல்லைன்னு சொல்ல. பட் வில்லங் செஞ்சுரி அடிச்சா யாரை டிராப் பண்ணுவேன் நீ எதிர்பார்த்தா டெவான் கான்வே தான் டிராப் பண்ணி ஆகணும். இல்லடா வில்லங்க இல்ல மிச்சலுக்கு டெவான் கான்வே தூக்கிட்டு மிச்சல் எட்டு வந்தால ஓப்பனிங் ரச்சின் ரவீந்திரா போய் ஆகணுன்ற கண்டிஷன் வந்துச்சு. ரச்சின் ரவீந்திரா 1 டவுன்ல ஆடினான், புரியுதா? அவன் பொசிஷன் சேஞ்ச் பண்ணினா அதனால தான் மேட்ச் எனக்கு தெரிஞ்ச மேட்ச் நீங்க அங்கதான் தோத்துங்களே. டெவான் கான்வே டெஃபினட்டா அது ஒரு இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல அதான் கீ ஃபேக்டர். ஆனா நீ டேரல் மிச்சல பார்த்தனா எக்ஸாம்பிள் நம்ம தர்மசாலாலயும் சரி மும்பை வான்கடேலயும் சரி போட்டு பிரிச்சாரு. அதெல்லாம் நீ பழைய மிச்சல் இப்பெல்லாம் அவனை ஐபிஎல்லையே லாஸ்ட் இயர் ஐபிஎல்லையே அவனை பார்த்துட்டாங்க அவன் என்ன மாதிரி ஒரு டப்பான்னு, ஓகேவா? அவன் ஸ்பின்னருக்குலாம் அந்த அளவுக்குலாம் இட்டு ஏதோ ஒரு 4 ஸ்பின்னர் அடிச்சு. ஆனா வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு நல்ல ஸ்பின்னர் வந்தா அவனால ஆட முடியல. நீ அதே டெவான் கான்வே ஸ்பின் நல்லா ஆடுவான்டா. நான் டேரல் மிச்சல் இஸ் a good player of spin னா. சும்மா டெவான் கான்வே நம்ம சொல்லிக்கலாம் டெவான் கான்வேன்ட்டு. டேரல் மிச்சல் சத்தியமாவே நல்ல ஸ்பின் அட்டாக். குல்தீப் யாதவ் கிட்ட மாட்டினார் லாஸ்ட் இயர் டெவான் கான்வே. அது லாஸ்ட் இயர்ரா. நான் சொல்றது உனக்கு புரியலையா? இப்போ ஒருத்தனுக்காக டீமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. தேவையில்லாம ரச்சின் ஓப்பனிங் போய் 1 டவுன்ல ஆட வேண்டிய ரச்சின் 1 டவுன்ல ஆடாம இப்போ டெவான் கான்வேவும் வில்லியங்கும் ஓப்பனிங் இருந்திருந்தா அவங்க நல்ல பார்ட்னர்ஷிப் நல்லா பில்ட் ஆயிருக்கும். டெவான் கான்வே அடிக்கிறானோ அடிக்கலையோ செகண்டரி. ஆனா ரச்சின் 1 டவுன் வந்திருந்தா மேட்ச் நல்லா இருந்திருக்கும். ஒன்னும் பார்க்க மேபி இருக்கலாம். ரச்சின் ரவீந்திரா வந்து நல்ல பிளேயர், நல்ல பிளேயர். அவன் வந்து கரெக்டா வந்து நின்று அடிப்பான், நின்று பொறுமையா அடிக்கிற ஒரு பிளேயர் தான். ஆனா நேத்து மேட்ச்ல பார்த்தா வச்சுக்கேன் அவுட் ஆன எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. ஆக்சுவலி அது பொசிஷன் தான் காரணம் நினைக்கிறேன். அதான் ஓப்பனிங்ல அந்த 10 ஓவரே அவன் உள்ள போனதால பவர் பிளேல யூட்டிலைஸ் பண்ண முடியல அவனால. அவன் அவுட் ஆன இது பத்தியா? ஆனா இந்தியா வந்து செமையா அட்டிக் பண்ணி செமையா பிளான் பண்ணி தான் ரச்சின் ரவீந்திரா தான். ஏன்னா ரச்சின் ரவீந்திரா ஷார்ட் பாலுக்கு வீக். ஷார்ட் பால் போட்டு தான் அவன் நிற்கான். ஓகே. ஆனா ஹர்திக் பாண்டியா வந்து அந்த பாலை போடும் போதே அந்த பால் வந்து ஒண்ணு 6 போகும், இல்லைன்னா வந்து அக்ஷர் பட்டேல் போகும் தெரியும். ஹர்திக் பாண்டியா பால் போடவே கரெக்டா பார்த்தா அக்ஷர் பட்டேல் தான் போச்சு. அதுவும் நல்ல கேட்ச், அது செம்ம கேட்ச். நான் 23 மீட்டர் கவர் பண்ணி வந்தாரு. அக்ஷர் பட்டேல் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கல. ஏன்னா எனக்கு என்னவோ ஜடேஜா பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த கேட்ச் எல்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபீல்டிங் பண்ணான் அக்ஷர் பட்டேல். இன்னும் ஒரு செகண்ட் லேட்டா வந்து அந்த பால் டிராப் பண்ணிருப்பான். கரெக்டா போயிருக்கான். செமையா. நான் அதான் நம்ம அவங்க பக்கம் 10 பேர் பறந்தா நம்ம பக்கம் ஒருத்தன் பறந்தான்ல, அது நல்லா இருந்துச்சு. ஓகே. வந்தவனுக்கு எவனுமே நிக்கலடா, அதான உண்மை. ஒரு பக்கம் கேன் மாமா மட்டும் நின்னு இருந்தாரு. அவன் நிப்பான்டா, ரொம்ப பிடிக்கும், பர்சனலா பிடிக்கும். பேட்டிங் ஸ்டைல் எல்லாம் செம்மையா அடிப்பான் அவன். இப்போ வந்து எப்படி ஸ்டே செய்யற அந்த மாதிரி வந்து நியூசிலாந்து வில்லியம்ஸ் ரொம்ப பிடிக்கும். கரெக்டா நான் சொன்ன மாதிரி கரெக்டா அவன் நின்று இருந்தான். நான் என் ஃப்ரெண்ட சொல்லிட்டே இருந்தேன் அவன் அவுட் ஆக்க ரொம்ப கஷ்டம்டா, ரொம்ப கஷ்டம் இருந்தேன். கடைசி வரைக்கும் பார்த்தா அவுட் ஆக்கவே முடியல. லாஸ்டா 80 பிளஸ் அடிச்சவன தான் அவுட் ஆனான். அதுவும் தேவையில்லாத அவுட் அவன் அடிச்சது. ஆக்சுவலி இல்லடா, அந்த டைம்ல அடிச்சவன வேற ஆப்ஷன் இல்ல, அடிக்க போய் தான் அவுட் ஆனான் அவன். கேன் வில்லியம்சன் நேத்து அவுட் ஆனதை வந்து நான் மொத்தமா தூக்கி கேப்டன் மேலதான் பழி போடுவேன். சாண்டர் அந்த பைத்தியம் வந்து என்ன பண்ணிச்சு தெரியுமா? சாண்டரு டொக்கு வச்சு நின்றுச்சு. கேன் வில்லியம்சன் என்னாச்சு, ஒரு பக்கம் ப்ரெஷர் ஏறிச்சு. ஐயோ 2 ரன் 8க்கு மேல போதே என்னடா பண்றதுன்ட்டு டக்குன்னு அவர் 2 6 அடிக்க போயிட்டு அவுட் ஆயிட்டாரு. ஆனா கேன் வில்லியம்சன் வெளியே போகும்போது சாண்டர் ஒரு 2 6 அடிச்சாரு. அதை கேன் வில்லியம்சன் இருக்கும்போதே பண்ணியிருந்தா மேட்ச் வின்னு. ஏன்டா நீ அடிக்காம இருந்து நான் போய் ஏறி அடிச்சு தாண்டா அவுட் ஆனேன்ட்டு கேன் வில்லியம்சனோட மைண்ட் வாய்ஸ். ஓகே, நீ இப்படி சொல்ற. ஆனா சாண்டர் பேட்ஸ்மேனே கிடையாது ஃபர்ஸ்ட், தெரியுமா? அவர் பவுலிங் ஆல்ரவுண்டர். ஏதோ இல்லன்னு சொல்லலனா டேய், நான் உனக்கு இல்லன்னு சொல்லல. இப்போ கேன் போயிட்டு இருந்ததால இவனுக்கு வேற ஆப்ஷனே இல்ல, இவன் தான் அடிச்சாகணும், புரியுதா? அதனால தான் அவன் அடிச்சான், ஓகேவா? அதனால சாண்டர்லாம் தப்பு சொல்ல முடியாது. இல்ல பேட்னர் போய் ஒரு முன்னாடி ஒரு 2 6 தூக்கி அடிச்சிருந்தா கேன் வில்லியம்சன் இவன் அடிக்கிறான்டா, இவனை வச்சு பேக்கப் பண்ணிட்டு நம்ம முன்னாடி போய் அடிக்கலாம்னு இருப்பாரா? சாண்டரால அடிக்க முடியாதுடா, அவன் அந்த அளவுக்குலாம் பேட்டிங் இல்ல. ஏதோ ஒரு பால் ஃப்ளூக்ல மாட்டிக்கும். எப்படி நம்ம சமி கூட தான் 6 அடிக்க முடியும், அதுக்கு சமி வந்து பேட்டிங்கா? அந்த மாதிரி தான் சாண்டர். நான் அதை சொல்லலனா
நீ அடிச்ச அந்த ஷாட்டை முன்னாடியே ட்ரை பண்ணியிருந்தா கேன் வில்லியம்சன் அவுட் ஆகிக்க மாட்டாரு. எல்லா பாலும் அதே மாதிரி மாட்டாதாருன்னு புரியுதா அவனுக்கு? இப்போ கேன் அவுட் ஆயிட்டு போயிட்டான், மேட்ச் அவங்களை விட்டு போயிடுச்சு, அவனுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, அவன் அடிச்சே ஆகணுன்றதுல சுத்தனா மாட்டிக்கிச்சு. அதே கேன் சுத்தி அவன் அவுட் ஆயிருந்தானா அவன் என்ன தெரியுமா, ஒரு பக்கம் கேன் நிக்கிறான், அவன் கூட நிக்கணும்ன்றதுக்காக தான் அவன் அப்படி ஆடினான். அப்படி கிடையாது, நான் சொல்றது உண்மை. சட்டர்ல அவன் பேட்டிங் கிடையாது, அவன் சிக்ஸ் அடிப்பான், கேட்ச் தான் அடிப்பான். என்ன பேட்ஸ்மேன் அவன் எல்லா மேட்சும் சிக்ஸ் அடிப்பான். சரி அண்ணன் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். இப்போ கேன் கூட நீ ஆடுற, ஓகேவா? இப்போ நீ சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி போய் நீ அவுட் ஆகுவியா, இல்ல கேன் கூட கடைசி வரை நின்னா அவனுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்து கடைசி வரை மேட்ச் தீர்ந்து போறதுக்கு பாப்பியா? பண்ணது தப்பு. கேன் வந்து அடிக்க போயிருக்கூடாது. கேன் வந்து இன்னும் 2 ஓவர் பார்த்து அடிக்கலாம். 2 ஓவர் பார்த்து அடி இருந்தானா, இன்னொன்னு நம்ம கிட்ட பவர் பிளேல போறதுக்கு ஆள் இல்ல, ஸ்பின்னர் மட்டும் தான் இருக்காங்க. நீ இன்னும் 2 ஓவர் பார்த்து அடி இருந்தீங்கன்னா பொழந்திருக்கலாம் ஸ்பின்னரை லாஸ்ட்ல. நம்ம தமிழ்நாட்டின் செல்லக்குட்டி வருண் சக்கரவர்த்தி, அதில் நாங்கள் சக்கரவர்த்தியடான்ற மாதிரி போட்டாரு நேத்து. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வருண் சக்கரவர்த்தி அந்த மேட்ச்ல வருவாங்க நினைச்சு கூட பாக்கலடா. பார்த்தா திடீர்னு உள்ள இருக்காங்க, பரவாயில்லையடா. ஆனா என்னன்னா ஒரு ஃபாஸ்ட் பாலர் டிராப் பண்ணிட்டு ஒரு ஸ்பின்னர் எடுத்து வந்தது எனக்கு நேற்று நல்லா தான் போட்டான், அதெல்லாம் ஓகே. பட் ஆனா நேற்று மேட்ச் கிளிக் ஆகி ஏதோ வின் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் ஓகே. அதே அவனை மாத்தி போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டியூலாம் வந்ததுன்னா பயங்கரமா மாட்டிருப்பானுங்க. டியூ வராதால் தப்பிச்சிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் பால் 4 தள்ளி விட்டான், அவனே தள்ளி விட்டான் காலை வச்சு. கொஞ்சம் போரா இருந்துச்சு நேத்து வருண் சக்கரவர்த்தி கிட்ட. வருண் சக்கரவர்த்தி எப்பவுமே ஃபீல்டிங் ஒழுங்கா பண்ண மாட்டான்டா, அவன் பெஸ்ட் ஃபீல்டர்லாம் கிடையாது. பதட்டம்டா அவனுக்கு. வருண் சக்கரவர்த்தி பெஸ்ட் ஃபீல்டர் கிடையாதுடா. பால் எங்க வராதோ அங்கதான் நிக்க வைக்கணும் மேக்ஸிமம். நீங்க வருண் சக்கரவர்த்தி எல்லாம் இந்த மாதிரி வந்து நீ நினைக்கிற மாதிரி வந்து உருட்டி ஓடி வந்து தப்பி பிடிக்கிறான்லாம் கிடையாது. கையில வந்தா பிடிச்சு அவன் சரி, குல்தீப் யாதவ் சரி, இவனுங்களாம் ஃபீல்டிங்லாம் குல்தீப் யாதவ்லாம் நல்லாதான் பண்றாரு. இப்பெல்லாம் முன்ன இருந்தாரு, இப்பெல்லாம் நல்லாதான் பண்றாரு. இன்னும் பெஸ்டாலாம் பண்ணல, ஓகேவா? ஆவரேஜா பண்றாரு. ஆமா 5 விக்கெட். நீ என்ன நினைக்கிறேன்னு நான்லாம் ஷாக் ஆயிட்டேன், வாயை பொளந்துட்டேன். ஆண்டு ஏன்னா இந்தியா வின் பண்ணது காரணமே வருண் சக்கரவர்த்தி தான் மேக்ஸிமம் பார்க்க போனா. ஆனா இன்னொன்னு அருண் ஒரு ஸ்டாட் சொல்லுவான், ஞாபகம் இருக்கா? வருண் 5 விக்கெட் எடுத்தா மேட்ச் தோத்துருன்னு. ஆமா ஆமா ஆமா, அந்த ஒரு மித்து இருந்துச்சு, அந்த மித்து உடைச்சிட்டான். ஆமா, நேத்து சேஸ் பண்ணதால நம்ம உடைச்சிட்டோம். அதுவும் 2 சொன்னாங்க. ஒன்னு வந்து வருண் சக்கரவர்த்தி, இன்னொன்னு வந்து ருத்ராஜ் 100 அடிச்சா தோத்துறான்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கு? அதுவும் ஞாபகம் இருக்குல்ல? இன்னும் அந்த மித்து ருத்து உடைக்கல, அது ஒன்னும் உடைக்கலாம். வருண் உடைச்சிட்டான். இப்போ இதே மாதிரி சமையாச்சு வருண். ஆக்சுவலி இதே பிளேயிங் லெவல் செமிஃபைனல் இருந்துவாங்க நினைக்கிறேன். சத்தியமா சொல்றேன், தயவு செஞ்சு வேணாம். இந்த பிளேயிங் லெவல்லாம் அங்க போயிட்டு செமிஃபைனல்லாம் போட குத்துதான். ஆஸ்திரேலியா வராங்க. சரி, யாரை டிராப் பண்ணுவீங்க? நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே வருண் சக்கரவர்த்தியை டிராப் பண்ணிட்டு வருண் 5 விக்கெட் எடுத்துட்டான். 5 விக்கெட் எடுத்துட்டான்றதெல்லாம் மேட்டர் கிடையாது. 3 சீமரும் அட்டிக் பண்ணி ஓடுது. நம்ம சீமர் வந்து 3rd சீமர். நீ அவரை ஃப்ரண்ட் லைன் சீமரால எடுத்துட்டு போட்டா டிராவிஸ் செட் ஓபனிங்ல வந்து பலார்னு வைப்பாரு. நான் இன்னொன்னு நினைச்சேன், நேத்து சம்மிக்கு ஒரு பால் எங்க அடிபட்டுச்சு, இவன் சாண்டர் அடிச்ச த்ரோ எங்க அடி பட்டுச்சுல. நான் நினைச்சேன் சமி பவுலிங்கே போட முடியாதுன்னு நினைச்சேன். சமி மட்டும் நேற்று பவுலிங் போடாம இருந்தா தெரிஞ்சிருக்கும் மேட்ச். பட் நல்லா போட்டான்டா. 4 ஓவர் 15 ரன், ஒரே விக்கெட் தான், விக்கெட் எடுக்கல. 4 ஓவர் 15 ரன் மட்டும் போட்டான், நல்லா போட்டாங்க. அதுதான் சமி எல்லாம் மெயின்றியே. அதுதான் சமிக்கு ஏன் ரெஸ்ட் கொடுக்கல சொல்லியிருந்தாங்களா நியூசிலாந்து கிட்ட. லாஸ்ட் ஓடி வேர்ல்டு கப்ல 7 விக்கெட் எடுத்ததுனால தான் சமியை டிராப் பண்ணல. காரணத்தோடு தான் சமி டிராப் பண்ணாம வச்சிருந்தானு. இன்னொன்னு சமி ஓவர் போட்டுனே இருந்தாதான் அவன் பழைய ஃபார்முக்கு வருவான். அப்புறம் மேட்சும் ஈஸியா வின் பண்ணிட்டானுங்க. நெக்ஸ்ட் செமிஃபைனல் யார் கூட ஆட போறோம் தெரியும்ல? ஆஸ்திரேலியா. பட் ஆனா ஆஸ்திரேலியா வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா தெரியாது. ஏன்னா பழைய ஆஸ்திரேலியாவா தெரியல. ஏன்னா ஒரே மேட்ச் தான் ஆடிருக்காங்க, 2 மேட்ச் மழையால இதாயிட்டு இருக்குது. அதனால அவனுக்கு எப்படி ஆடுவாங்கன்னு தெரியல. டைரக்ட் ப்ரெடிக்ஷன் ஃபைனல்ல எந்தெந்த டீம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு என்னமோ இந்தியா நியூசிலாந்து தான் மறுபடியும் போகும்னு நினைக்கிறேன். நீரா? நான் வடசார இந்தியா சொல்றேன். ஆனா ஐ திங்க் எங்கேயோ ஆஸ்திரேலியா வெர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல்ஸ். நீங்கலாம் எதிர்பார்க்காத மாதிரி நான் சொல்லிட்டா என்ன? இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் வந்தா ஜோக்கர்ஸ் ஃபைனல்ஸ். தம்பி நம்மளும் ஜோக்கர்ஸ் தான், ஏதோ ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம். அது இந்தியாவெல்லாம் ஃபைனல்ஸ்ல நீ சவுத் ஆப்பிரிக்காலாம் கை வச்சனா இந்தியா ஈஸியா ஜெயிச்சிட்டு வந்துருவாங்க. என்ன பாரு, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா தான் ஃபைனல் வரப்போகுது.
T20க்கு ரிவெஞ்சா கூட இருக்கலாம் இது. ஏன்னா பவுமா கேப்டன் தம்பி. பவுமா நல்லா பண்ணிட்டு வந்துருக்கு. ஆனா நல்லா பண்ண ஈடன் பார்க்கிற அண்டர் 19 வேர்ல்ட் பண்ணி வின் பண்ணி கொடுத்த சவுத் ஆப்பிரிக்காக்கு கரெக்ட்ரா. அடிச்சாரு. இப்ப ஆனா இந்தியா ஆல்ரெடி செட்டிங் பண்ணிட்டானுங்க. வேர்ல்டு கப் நாங்க தான் இந்த சாம்பியன் ட்ராஃபி நாங்க தான் அடிக்க போறோம்ட்டு. வேற எங்க ஒரே ஒரு வென்யூ ஓகேவா? நாங்க எங்கேயுமே நகர மாட்டோம். இங்கே இது முதல்ல கரெக்டா சொல்லணும். ஒரே நிமிஷம் இரு. எல்லாரும் வந்து அடி நேத்து சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் துபாய் ஏர்போர்ட்ல நின்னு இருந்தாங்க டீமோட. ம். எந்த டீம் எங்க ஆடணும்ன்றதுக்காக 2 டீம் வந்து துபாய்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது கண்டிப்பா இந்தியாவுக்கு செம ஃபேவர். ஏன்னா தேவை ஒரே வென்யூ. ஏய் அண்ட் போக போக பிச்சு ரொம்ப ஸ்லோவாகும். கரெக்ட் தான். இவனு இல்ல ஐசிசி ரூல் போடுவாருன்னு பார்த்தா பிசிசிஐ ஐசிசிக்கே ரூலை போட்டு நாங்க இங்க தான் ஆடுவோம், இங்க தான் இது பண்ணுவோம்னு பண்ணுகிறானுங்க. என்ன கதையோ இதுக்கெல்லாம் இதுல பாகிஸ்தான் போட இன்வால்வ் ஆயிருக்கணும். அவங்க தான் வந்து இப்ப அவனுக்கு வேற ஆப்ஷனே இல்லடா. இப்ப இந்தியா வந்தாதான் வியூவர்ஷிப் ஓகேவா? நீங்க எக்கோட இப்ப என்ன உங்களுக்கு குத்தா தான் வருவீங்கன்னா சரி வச்சுக்கோங்கன்னு அவங்க வேற வழி இல்லாம விட்டானுங்க. ஓகேவா? இந்தியா ஆல்ரெடி பிளான் பண்ணியாச்சு. நாங்க இங்க தான் ஆடுவோம். செமிஃபைனல் ஆனாலும் இங்க தான் ஆடுவோம். ஃபைனல் ஆனாலும் இங்க தான் ஆடுவோம். அதுக்கு எதுக்கு ஆடிங்க? பேசாம கப்ப குடுத்துட்டு போயிடலாம்ல. இந்தியா தான் சாம்பியன் டிராஃபி வின்னுன்னு. இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம். நாளைக்கு மேட்ச்ன்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். யாருக்கு? ஏன்னா அவங்க முந்தனேத்து தான் விளையாட்டு வராங்க. யாரு? ஆஸ்திரேலியா. ஆமா. அதுவும் அவங்க டிராவல் பண்ணி வேற வந்து பிச்சுக்கு செட் ஆகி அதனால டிராவல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. ஏன்னா வந்து 45 minutes பாகிஸ்தான் டு துபாய். 45 மினிட்ஸ்டா? ஒருத்தன் ஒரே இடத்துல பாயை போட்டு படுக்கிறதுக்கும் இன்னொருத்தன் இன்னொரு இடத்துல இருந்து வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்காருன்னு. ஒருத்தன் ஆல்ரெடி 3 மேட்ச் இந்த பிச்சில் ஆட்டானுங்க நம்ம இந்தியா. ஆமா. பாயை போட்டு பத்துக்கிறானுங்க. இப்ப இந்த பிச்சை பத்தி அக்கு வேறு ஆணி வேறு இந்தியாவுக்கு தெரியும். ஓகேவா? டெஃபினட்டா தெரியும். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு இந்த பிச்சை பத்தி ஒன்றும் தெரியாது. அவனுக்கு டைரக்டா வந்து இங்க ஜெயிக்கிறதுன்றது நடக்காத காரியம். ஸோ இந்தியா ஈஸியா ஃபைனல் போயிடுவானுங்க. அந்த பக்கம் எனக்கு நியூசிலாந்து வந்து இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணானுங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சுட்டு அவனுக்கு ஃபைனலுக்கு வந்துருவானுங்க. என் ப்ரெடிக்ஷன் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பட் ஃபைனல் எந்த கிரவுண்ட் டிசைட் பண்ணுவாங்க? இதே கிரவுண்ட் தான். இந்தியா ஃபைனல் வந்தா இதே கிரவுண்ட் தான். இந்தியா ஃபைனல் வந்தா இதே கிரவுண்ட் இல்லனா லாகூர். ஓகேயா? தெளிவா இருக்கீங்க. அதுதான் சொல்றேன். நல்ல பிளான் போட்டு வச்சிட்டீங்க. இதுக்கு எதுக்குடா மேட்ச் ஆடுறீங்க? ஒழுங்கா கப்ப குடுத்துட்டு போயிடுங்கடா அப்படியே. சொன்னா ஏமாத்துறீங்களா? ஃபைனல் செமிஃபைனல் எப்படி போவோம்? ஃபைனல் எப்படி போவோம்? நான் நினைக்கிறேன் இந்தியா ஆஸ்திரேலியா வந்து இந்தியா வின் பண்ணிடும். நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து தான் வின் பண்ணு நான் நினைக்கிறேன். அகைன் 2 பேர் விளையாட நான் நினைக்கிறேன். பட் நீ என்ன சொல்றேன்னா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணு சொல்றேன். பாப்போம் என்ன ஆகுதுன்னு தெரியாதுல. இந்தியா போனங்குது. இந்தியா ஆஸ்திரேலியா அச்சுருவாங்களோட வைபவங்குது. பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபிக்ஸிங் பண்ணி எல்லாரையும் வச்சிருவாங்களா? இல்லடா இல்ல அது நீங்க என்ன சொல்றீங்க? இந்தியா ஆஸ்திரேலியா அடிச்சுட்டா பயமா இருக்கா உங்களுக்கு? ஆஸ்திரேலியாவெல்லாம் நீ அண்டர்ரேட் பண்ண முடியாது. நான் செமிஃபைனல்ஸ்ல அவங்க எல்லாம் மோசமானவனுங்க. எந்த நேரத்துல ஃபார்ம் வருவானுன்னே தெரியாது. அதுவும் முக்கியமான மேட்ச்ல. எனக்கு என்ன பயம் தெரியுமா? மேக்ஸ்வெல் மட்டும் தான் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு மேக்ஸ்வெல் இல்ல அந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே அப்படிதான். செமிஃபைனல்ஸ்ல வந்து அவங்க யாருமே தெரியாத மாதிரி இருக்கும். நீ என்ன சொல்லு, இந்தியா வந்து ஆஸ்திரேலியா மடிச்சு அக்கல்ல வச்சுட்டு போயினே இருப்பாங்க. இப்படிதான் பண்ண போறாங்க. அண்ணா நல்லதா இருக்கும். ஆனா சொல்றேன் மெய் என்ன தெரியுமா? ஆனா என்ன சொல்றது தெரியுமா? அகைன் வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து ஆஸ்திரேலியா தோத்துட்டா வச்சுக்கவேன் எனக்கு காண்டாயிரும். ஆமா. ஏன்னா வந்து இந்த கிரவுண்ட்ல ஆல்ரெடி விளையாண்டு நான் சத்தியமா கடிப்பேன். இதுக்காகவே ஸ்பெஷல் ஒரு வீடியோ போடுவேன். எல்லாத்தையும் ஃபிக்ஸிங் பண்ணி கிரவுண்ட்ல இதெல்லாம் பண்றீங்களா? ஆனா தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோ கழி ஊத்துவேன் நானு.